இப்ப குருப்பெயர்ச்சி ஜூன் மாசம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி ஆகிறாரு. கன்னிகா லக்கணத்துக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஆசையா எதிர்பார்க்கறது தானே. ஏன்னா நம்மளும் மனித பிறப்புல தானே சாமி பிறந்திருக்கோம். ஆனா கன்னிகா லக்கணத்துக்கு இந்த குரு யாரு அப்படின்னா சுகசப்தமாதிபதி, அதாவது சுகஸ்தானம், சப்தமாதிபதி, 7க்குடையவர். அப்ப இவர் என்ன செய்யறாரு? இப்ப லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல பெயர்ச்சாரார். அடாடா, யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான நிலை. அப்ப இந்த குரு என்ன செய்யறாரு? 5ஆம் பார்வையா 3ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையா 7ஆம் இடத்தையும் இவர் பார்க்கிறார். சரி, 7க்குடையவர் 11க்கு வர்றார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கல்யாணமே நடக்காம இருக்கக்கூடிய கல்யாணம் கூட இந்த குருப்பெயர்ச்சியில கல்யாணம் நடந்துரும். அப்ப குரு என்ன செய்யறாரு? சனி சாரத்துல பூசத்துக்குள்ள வரும்போது சனி பஞ்சமாதிபதி 7ல போய் உட்கார்ந்துருக்காரு. இப்ப கன்னியா லக்னத்துக்காரனுக்கு உரிச்சு போட்டா கூட காதல் வராது. ஆனா ஒரு சிலர் விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணணுமே நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப நல்லது, செய்யலாம். குரு அதுக்கு துணை இருப்பார், அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது. என்ன நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். கன்னியா லக்னத்துக்காரனுக்கு லவ் உரிச்சு போட்டாலும் வராது. அவங்க கடமை தவறாதவர்கள், கண்ணியம் மிக்கவர்கள். ஆனா இந்த குரு பஞ்சமாதிபதி சாரம் 7க்குடையவர் இல்லையா, 11ல உட்காந்து பஞ்சமாதிபதி சாரத்தை வாங்கினதுனால லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துச்சுன்னா சில பெண்களுக்கு இது வரும். அப்ப பண்ணலாமா? கிராண்டா பண்ணலாம், தப்பே கிடையாது. சரி, 4க்குடையவர் 11ல உட்காந்து 5க்குடையவர் சாரம் அவர் 7ல உட்கார்ந்து இருக்காரு. 5ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல குரு உட்கார்றாரு. அப்படிங்கும்போது பெற்ற குழந்தைகளுடைய திருமண விஷயம் வந்துடுது. திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப இருக்கிற வீட்டை ஆல்டர் பண்ணணும் அல்லது அதை மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது அருமையா பண்ணுங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு துணை இருக்கும். அப்ப வீடு வாசல் அப்படி பெயிண்ட் அடிச்சு அப்படி இது பண்ண உடனே பிள்ளை கல்யாணமும் சிறப்பா நடக்கும். அதெல்லாம் மாற்றம் இல்லை. சரியா? இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப குருப்பெயர்ச்சி கன்னியா லக்னத்துக்கு நல்லா தானே இருக்கு. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க புதிய முயற்சி ஏதாவது பண்றீங்க, நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். 7ஆம் இடத்தை இதே குரு பார்க்கிறாரு, 7ல சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி பிரிவா இருக்காங்க, கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியில்லைன்னு சொல்லி பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த குருப்பெயர்ச்சியில ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதே கன்னியா லக்னத்துக்கு நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாம காலதாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த குரு என்ன செய்வாரு? 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குறை, 3ஆம் இடத்துல என்ன இருக்கு? வீரிய குறை இருக்கு இல்லையா, அதை நிவர்த்தி பண்ணி குரு சனி சாரத்துக்கு வந்த உடனே சனி 7ல 5க்குடையவர் இல்லையா, அதனால புத்திர பாக்கியத்தை கையில் கொடுத்துருவார். சில பேருக்கு 7ஆம் இடம்ன்றது 2வது குழந்தை, அது ஏற்கனவே இரட்டப்பட ராசி. அப்ப குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பரான பயிற்சி, அருமை, அற்புதமா இருக்கும். என்ன இது கேட்கறதுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, இப்ப நானு இந்த 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். சரி, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வசதி வாய்ப்புல பெருக்கிடணும், சூப்பர், அருமையா செய்யும். அப்ப சனி பகவான் 7ல திக்பலம் அடைஞ்சிருக்கிறார். ரைட். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும்போது சின்ன சின்ன தடங்கள் வரும். இப்ப ஒரு இடத்துல போய் பொண்ணு பார்க்குறோம், பொண்ணு பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு எல்லாமே பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு இந்த சனி என்ன செய்வாருன்னா ஸ்டாப் அப்படிம்பாரு. அதுக்காக வருத்தப்பட்டுறக்கூடாது. அடுத்த இது கிராண்டா பண்ணி விட்டு போயிடுவாரு. யாரு? சனி பகவான். அவருக்குரிய குணம் தடங்களுக்குரியவர், தடைகளுக்குரியவர். அதனால அதை செய்யும் போது நம்ம வெக்ஸ் ஆகக்கூடாது. இதோட கிராண்டா சனி பகவான் கொடுத்தாருன்னா அவ்வளவு அழகா கொடுத்துருவார், சிறப்பா செய்வார். என்ன ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, நீ வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, விருச்சியம், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இது காலபுருஷனுக்கு 8-12. அப்ப ஒரு காரியத்தை எடுத்து முடிய போகும்போது தேவையற்ற ஒரு அதாவது காசு பணம் போயிடுச்சுன்னா பரவாயில்ல, சங்கடம் வந்துடக்கூடாது, சின்ன சின்ன இடைஞ்சல் வந்துடக்கூடாது. அதெல்லாம் பார்த்து செய்யணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி இப்ப +2 முடிச்சுட்டு போவாங்க, உயர்கல்வி எடுக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல இப்ப 5 வயசு ஆச்சு இவனை ஸ்கூல்ல சேர்க்கணும், 3 வயசு ஆச்சு
அவனை எல்கேஜியில் சேர்க்கணும். இதெல்லாம் ஸ்கூல்ல இப்பெல்லாம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கல்வி அப்படின்றது பிரதானமா இருக்கு. என்ன பிரதானமா இருக்கு. கல்வியில நீங்க நல்ல உயர்வை அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்ப கன்னியா லக்னத்துக்கு எந்த விதமான ஒரு ரிமார்க்கபிளும் இது இல்லை. 11 குரு வர்றார். ஆனந்தமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. அதுலயும் திருமண வாழ்க்கை மிக பிரகாசமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நம்ம பார்த்துக்கிட வேண்டியது. இதுல என்ன சார் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா, தாயாருடைய உடல் நலத்துலதான் கவனமா இருக்கணும். அப்ப கன்னியா லக்னத்துல பிறந்தவங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் சற்று கவனம் அதிகமாக செய்ய வேண்டியதா நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்ப உதவி செஞ்சுட்டா, உதவி கேட்கிறவங்க கேட்கிற நேரம் இருக்கக்கூடிய வாய் திரும்ப நாம போய் அதை திரும்ப கேட்கும்போது கிடைக்காது. அதனால நண்பர்கள் விஷயத்துல நீங்க இப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நண்பர்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு போய் நீங்க உதவி பண்றீங்கன்னு ஒவ்வொருத்தரத்தை சந்திச்சிடக்கூடாது. இது கொஞ்சம் கவனம். இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. மற்றபடி இந்த 2026 ஜூன் மாசம் பயிற்சியாகக்கூடிய குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய பயிற்சி. இந்த வருஷத்தை விட்டுறாதீங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாத்தான் இருக்கு. சிம்மத்துக்கு வந்தால் நல்லாத்தான் இருக்கு. இப்ப 10ல குரு இருந்து பலவிதமான நிலைகள் நமக்கு ஒரு போராட்டத்தை தான் கொடுத்தாரு. ஆனாலும் என்ன சொல்றேன், இந்த பயிற்சிய நீங்க ஸ்லோவா இருந்தாலும் உச்ச குரு, அதனால அற்புதமான நிலை உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளக்கூடிய நிலையில் இறைவன் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய காலம் இது. கருத்தோடு உழைத்து மேன்மையான வாழ்க்கையை அடைய வேண்டுமாய் வாழ்த்துகின்றேன். அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. எப்போதுமே சரி, கன்னிராசிக்காரங்க இதுலையுமே ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு இளமையான, எப்படி இளமையான, எல்லாத்துலயும் திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னிராசி மட்டும்தாங்க. கன்னிராசியில பிறந்தா எதுவுமே சரி பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. அறிவாளிகள் எல்லாமே கன்னிராசியில பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு தயவு செய்து சொல்றேன், இந்த குரு பவனை உச்சமான கிரக பயிற்சி, எப்படி லாபத்துல குரு, லாப குருவா வர்றதுனால என்ன லாபம் கிடைக்க போகுது, இதுக்கான பதிவு தாங்க அது. 12 வருஷத்துக்கு அப்புறம் குருபவன் உச்சமாகிறாரு. எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ விடவே மாட்டாங்க. நமக்கு ஏதாச்சும் யோகம் வராதா, எல்லாருமே ஜாதகனோட எடுத்து வேகமா பார்ப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சுபகரங்க அவரு. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்குன்னா குரு பகவான் பார்த்துட்டு அந்த தோஷம் நிவர்த்தி. போன ஜென்ம கர்மாவை இந்த ஜென்மத்துல கழிக்கணும்னா குரு வேணும். குரு இல்லாம கழிக்க முடியாது. நம்ம ஏதாச்சும் முன்பாட்டம் பண்ணிட்டு போயிருப்பாரு, ஆனா குரு பார்த்துட்டா அந்த தோஷம் கழிஞ்சிடும். இந்த பிறவி எடுத்தது தோஷத்தை கழிக்கதான் பிறந்தக்காருன்னு அர்த்தம். அப்ப ஜாதகத்தை பாருங்க, தசாபத்தியை பாருங்க, குரு எப்படி இருக்காரு மட்டும் நீங்க பாருங்க, வேற எதையும் பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த குரு சனி எத்தனை பேர் இந்த குருவாலையும் சனியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்காக. ஏன்னா சனி பகவானும் குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப அந்த சனியுடைய தாக்கத்தை அவர் குறைக்கதான் பார்ப்பாரு. அப்ப நிறைய பேர் இந்த சனி பிடியில பிடிச்சி அப்படியே குழப்பத்துல போய் இருக்கீங்களா, அவங்களாம் இந்த வீடியோ எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. கன்னிராசி என்பது ஓப்பனா சொல்றேன், இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கையான வெற்றியான. எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க, செக் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வரும். ஏன்னா அந்த உச்சமான குரு நல்லதை செய்யும், கெட்டதை கொடுக்காது. அப்படியே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா தேடி வரும். ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனை வீட்டு தெரியுமா, நல்லா பாருங்க, 4ஆம் வீட்டு அதிபதிங்க. குடும்பம், ஒழுக்கம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே இந்த குரு பகவான் தான். எப்படி நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம சுகமான ஒரு வாழ்க்கை வேணும், குரு பகவானை பார்க்கணுங்க. அடுத்து 7 திருமணமாகுமா ஆகாதா, எப்படி திருமணமாகுமா ஆகாதா, மக்கள்கிட்ட எப்படி நல்ல பேர் இருக்கும், நம்ம என்ன செய்யணும், என்ன இதுல போனா நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடம் முக்கியமான பாவம். அதுக்கு அதிபதி எங்கேயுமா வர்றாரு, 11ஆம் இடத்துல வர்றாரு. கன்னிராசி அனைவருமே ஜாதகம் ரெடியா இருங்க. உங்களுக்கு யோகம் இருக்கு, ஏதோ ஒரு யோகம் கண்டிப்பா இந்த குரு பேச்சுல கண்டிப்பா வேலை செய்யும். இதை எழுதியே வச்சுக்கோங்க. கன்னிக்கு லாப குருவா வர்றதுனால் இந்த லாபம் என்ன வேலை செய்யும் நல்லா பாருங்க. அவருடைய பார்வைக்கும் அதுக்கான பதிவு இருக்கு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன யோகம் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கு, பாத்துக்கோங்க. ஒண்ணும் இல்லைங்க, குரு உங்களுக்கு பாருங்க எங்கெல்லாம் பாக்குறாரு. இப்ப 11ஆம் இடத்துல எங்க அவர் பாப்பாரு,
3ஆம் இடத்தை வெற்றியை பார்க்கிறார். அடிச்சு கலப்புங்க. 5ஆம் பார்வை சூப்பர் பார்வை, சிறப்பு பார்வை. ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த சனிபான குரு பார்த்தாரு பாத்தீங்களா? இப்ப குரு பார்க்க நல்லது. சனிபான இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, வேலை இல்லை, திருமணம் நடக்க மாட்டேது, குழந்தை பாக்கியம் தாமதமாகுது, பூர்வீகத்துல ஒரு வழக்கு இருக்குது, நான் நிம்மதியா இருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது அப்படிங்கிற எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்றீங்க கன்னிராசி என்பர்களே? அவங்க எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணாங்க. இனிமே சனிபான பார்த்துட்டாரு, நிம்மதி கிடைக்கும். 5ஆம் இடத்தை அவர் பார்க்கறாரு, உங்க மன நிம்மதி கொடுத்துருவாரு. ஏன்னா வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க, கடன் இருக்கீங்க, பகையில இருக்கீங்க, எதிரி இருக்கு, வம்புல வழக்கு நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா கண்ட சனி, நான் சொன்னல, சனி பகவானை பிடிப்பட்டவங்க அனைவருக்குமே இப்ப விமோச்சனம் குரு பகவான் கொடுத்துருவாங்க. ஆனா ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும். இதை மறந்துடக்கூடாது. என்னடா அவர் சொன்னாரே இப்ப நல்லது நடக்குன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்க கூடாது. ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும். அதனாலதான் ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா குரு ஸ்ட்ரைட்டா சனி பகவான் 9ஆம் பார்வையை பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அதனால சொல்றேன், ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகமா இருக்கும். ஏன்னா நல்ல வேலை இல்லை, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்குள்ள ஒரு மந்தமா இருந்து, சோம்பேறியா ஒரு மந்தமா உங்க எதுவுமே ஒரு சிந்தனை இல்லாம நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. நான் எழுதியே கொடுத்துருவேன். கன்னிராசிக்கு நிறைய சிந்தனை இல்லை. ஒரு வீடை விற்க முடியல, இடத்த விற்க முடியல, மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, தொழில் சரியா இல்லை, எல்லாமே ஒரு குழப்பத்துல போனது யாருன்னா சிம்ம, இந்த கன்னி. இப்ப ஏன் தெரியுமா நான் நல்ல பலன் சொல்றேன்? காரணம் சொல்லிடுறேன். ஒரு மனிதருக்கு உபசய ஸ்தானத்துல லாபத்துல இந்த குரு இருக்கிறான். நல்லா பாருங்க, உபசய ஸ்தானத்துல லாபத்துல இந்த குரு இருப்பதால் எல்லாமே ஜெயமா மாறும். ஒண்ணும் இல்லை, இப்ப உங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை எடுத்து இப்ப நடத்தினா அவருடைய பார்வை பாருங்க, சனி பகவான் நட்சத்திரத்தை வாங்கி பார்ப்பாரு, அது புதனுடைய நட்சத்திரத்தை வாங்கி பார்ப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி சாரத்தை வாங்கி பார்ப்பாரு. மேக்சிமம் அதுவும் குருவோட சாரத்துல வாங்கி பார்க்க நேரம் 3ஆம் இடத்தை பார்க்கணும். உங்க முள்ள கேஸ் நிவர்த்தி ஆகும். 3ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார், அந்த கேஸ் பிரச்சனை சரியாகும். ஏன்னா 3ஆம் இடத்துல வெற்றி தானே. சகோதர உறவு, நல்ல ஒரு பாசம், அன்பு, பிரிஞ்சிருந்த சரவெல்லாம் ஒன்னா சேருவீங்க. இது கண்டிப்பா எழுதி வச்சுங்க. பேனா மூலமாக எந்தெந்த பிசினஸ் இருக்கோ, தொழில் இருக்கோ, அது எல்லாமே சூப்பரா இயங்க ஆரம்பிச்சிடும். செல்போன், கலை, இசை, இந்த துறையெல்லாம் சூப்பரா இருக்கும். தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையுமே இயங்க ஆரம்பிச்சிடும். அவர் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொல்றேன், சிறு வேலை இடமாற்றம் நடந்தே தீரும். இது எழுதியே வச்சுக்கோங்க. மெயினா வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் தேடி வரும். காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்? ஏன் வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் வரும்? எதுக்காண்டி சொல்றீங்க? ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடத்துல குரு வந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். ஏன்னா கடகத்துல இருக்குது. நேரா 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப கண்டிப்பா ஒரு பதவி உயர்வோ, பணம், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப அந்த குரு பயிற்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. படிப்புக்குள்ள நல்லா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே தேடி வரும். திருமண வாழ்க்கைக்கு எந்த ஒரு கெட்டதும் இந்த குரு பயிற்சி கொடுக்கவே கொடுக்காது கன்னிராசியை பொறுத்தவரை. ஏன்னா திருமணங்கள் கைக்கூடி வரணும். அது காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, பூமி வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் உங்க பக்கம் தேடி வரும். ஏன் வாங்குவீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நேராக பாருங்க, சனிபவனுடைய பார்வை நல்லா பாருங்க. இந்த குரு பகவானும் சனிபவனை பார்க்கறாரா? நேராக 4ஆம் இடத்தை யார் பார்க்கறது? இந்த சனிபவன் 10ஆம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குறாரு பாருங்க, நேராக கொடுக்குறாரு பாருங்க. அப்போ அப்பா சொத்து, அம்மா சொத்து, வீடு, இடம், பூமி எல்லாமே அமையணும். இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அது வேலை செய்யும். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இதை மாற்றி எழுதியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, திரும்ப வாழ்க்கை சூப்பராகும். வெளிநாட்டு உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா வெளிநாடு வெளியூருக்கு தான் ஃபர்ஸ்ட் நல்ல பலன் இருக்கு, பார்த்துக்குங்க. இதையும் தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். மேல் படிப்பு, பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் படிப்புகளில் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். லாபத்தை பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும், அறிவான குணமும் நிறைய இருக்கும் உத்திரத்துல பிறந்துட்டாவே. இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா அடைவீங்க. வெளிநாடு யோகமோ, வெளியூர் யோகமோ நல்லா சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. யார்? உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் பக்கா வேலை செய்யும். அதே மாதிரி பாருங்க, இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் ரொம்ப சிந்தனை வரும். நிறைய கற்பனை கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக அந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க இருப்பீங்க. இனிமேல் எது வந்தாலும் பயப்படாங்க. அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு யோகம் தேடி வரும். லாபத்துல குரு இருக்கிறார். அப்ப மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர், புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் அஸ்தனத்துல சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, பட்டை கிளப்புவீங்க. உணவு சார்ந்த துறை சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு அழகா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பண்ணுவாங்க. எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாங்க. சித்திரத்தில் பண்ணுவாங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இந்த கன்னிராசி என்பது கிட்டத்தட்ட காலபுருஷத்துக்கு 6வது வீடு.
பொதுவாகவே உங்களை அடித்துக்கொள்ள ஆள் இல்லை. அறிவு, புத்தி, ஞானம், மின்னல் வேகத்தில் திட்டம் திட்டக்கூடியவர்கள். உங்களுடைய வாழ்க்கையே வெகு சிறப்பாகத்தான் இருந்தது. இப்போ பொறுத்தளவில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தருமா என்றால் நன்மை தரும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். லாபத்தில் வரக்கூடிய குரு பலன்கள். அப்போ லாபத்தில் வரப்போகும்போது நல்லது செய்வாரா? செய்வார். குரு அருளை அள்ளி தருவார், பொருளை கொடுப்பார், குழந்தைகளை பாதுகாப்பார். அப்போ குரு பலம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கன்னிக்கு சுகஸ்தானாதிபதி 11இல் போய் உச்சம், கன்னிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி 11இல் உச்சம். ஒரு விபரீதமான ராஜயோக பலன்களை எல்லாம் இந்த ஆண்டு ஓராண்டு உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாக இருந்தீர்கள் என்றால் இந்த துறையிலையும் சமாளிக்கலாம். அப்போ உங்களுக்கு காலபுருஷத்துக்கு 6வது வீடு 150லேருந்து 150 டிகிரி வரை இருக்கக்கூடிய அதிபதி புதன். இங்கே ராசிநாதன் புதன் உச்சம் பெறுகிறது, வெகு சிறப்பு. அப்போ ராசிநாதன் பொறுத்தளவில் புதன் உச்சமடைகிற வீடு. உச்சமடைகிற வீட்டை அதிபதிக்கு இந்த குரு பகவான் எப்படி நன்மை தருவார் அப்படிதான் நம்ம கேள்வி. அப்போ பாருங்க, கன்னிராசிக்கு குரு பகவான் 4, 7க்கு அதிபதி. அப்போ கோச்சாரத்தில் 11ஆம் இடத்துல வரும்பொழுது எப்படி இருக்கும்? லாபஸ்தானத்தில் அமர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ அவருடைய பார்வையின் மூலியமாக தான் நன்மை தருவார். முதல்ல ஸ்தான பலம் சூப்பர். அப்போ வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் பெருகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கூட்டு தொழில் அது வகையில் சிறப்படையும். கூட்டாக சேர்ந்து ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு தொழில் செய்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதன் மூலிமா பெரிய லாபத்தை அடையலாமா என்றால் லாபம் அடையலாம். ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு அமோகத்தை தருவார். வாழ்க்கை தரம் மூலமாகவும் நன்மை தருவார். அப்போ 7ஆம் இடம் லைஃப் பார்ட்னர், அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். அந்த திருமணம் நீங்கள் ஆசைப்பட்டதை விட மிக மேன்மையாக இருக்கும். ஏன்னா 11 என்பது அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம். அங்கே போய் உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி உட்காந்து விரும்பிய திருமணம், அதே கலத்திரத்தையும் பார்க்குறார். இப்படி தான் எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்றார். சனி இருக்கார், இருந்தாலும் இவ்வளோ நாள் வரையிலும் தாமதத்தை தந்தார். இப்போ அது யோகத்தை கொடுக்க போகிறார். அப்போ உங்களுக்கு பஞ்சமாதிபதி 7இல் அமர்ந்து 7க்குடையவன் 11இல் உச்சம் பெற்று சுகத்தை கொண்டு உங்களுக்கு காதலிக்கும் கொடுப்பார். அது திருமணத்திற்கும் உருவாக்கி விடுவார். அப்போ காதல் பல நாள் தேங்கி இருந்ததெல்லாம் இப்போ படக்குன்னு கல்யாணமாக மாறிடும். இதான் ரகசியம். சிம்மத்துக்கு 3ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ கன்னிக்கு 3ஆம் இடம் விருச்சிகம், அதை குரு பார்க்குறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்? தான் விரும்பிய ஒன்றை சுலபமாக அடையக்கூடிய வழி. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு விரும்பினவர்கள், அதாவது 3ஆம் இடம் வீரியஸ்தானம், ஏதோ ஒரு வகைகளில் குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியத்திற்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் தருவார். கடகத்திலிருந்து உச்சம் பெறுகிறார். அப்போ பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான மகிழ்ச்சிகரமான காலமாக இருக்கும், ஏற்றமாக இருக்கும். அதனால் குருவினுடைய கன்னி ராசியும் குருவும் ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த குருவினுடைய 5, 7, 9 பார்வையில் தான் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஒரு விபரீதமான நல்ல பலன்களை கிடைக்கும். இது மிஸ் பண்ணிடாதீங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். அப்போ உங்கள் ஜாதகப்படி உங்கள் தனி மனிதனுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த குருவினுடைய சப்போர்ட் வேணும். அப்போ குரு இல்லாமல் நல்ல காரியம் நடக்காது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரி. அப்போ குருவினுடைய கடாட்சம் தேவை. குரு பார்த்தா தான் ஒரு வீட்டில் திருப்தியே உண்டாகும். அப்போ திருப்தி அடைய வேணும்னா குரு பகவான் பார்வை வேண்டும். அதனால் இந்த 5ஆம் இடத்தினுடைய பார்வை. அப்போ இந்த ஆண்டு ஓராண்டு முழுவதும் நீங்கள் ஒரு மஞ்சள் கர்ச்சிப்பால் வச்சுக்கோங்க. பட்டு துணி, மஞ்சள் பட்டு துணி வைத்து கொள்ளுங்கள். அதில் ஒரு பணத்தை போட்டு முடிஞ்சு வையுங்கள். இல்லை ஒரு விரலை மஞ்சள், ஒரு சந்தன கட்டையை வைத்து கொள்ளுங்கள். வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு கோயிலில் வச்சு குரு பகவான்கிட்ட பாதத்தில் வச்சு எடுத்து அதை கொண்டுட்டு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வச்சுக்கோங்க. தண்ணி பட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் இது மாதிரி நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க.
அதில் ஒரு சின்ன தங்க கலரில் உள்ள காசை முடிஞ்சு வைங்க. ஒரு சின்ன சந்தனக்கட்டை, ஒரு விரலி மஞ்சள், ஒரு சுண்டல் கடலை அதை போட்டு முடிஞ்சு நீங்கள் சாமிக்கிட்ட பாதத்தில் வச்சு, குரு பகவான் பாதத்தில் வச்சு கொண்டாந்து வச்சுக்கோங்க. கிரு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வித்தியாசமான பரிகாரம். அது புனர்பூசம், புரட்டாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தப்ப செய்யும். விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் குரு போகும்போது, விசாகம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் போகும் பொழுது குரு கடகத்திலிருந்து பார்ப்பார். நீச்ச வீட்டுக்கு சந்திரன் வரும் பொழுது குருவின் பார்வை பெற்றனால இப்போ விருச்சிக ராசியில் யார் பிறந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் ஆயிடுவார்கள். அப்போ கடன் அடையணுமா? கடன் அடையும். அப்போ கடன் அடைய வேண்டுமானால் நீங்கள் மஞ்சள் துணியில், நல்லா கவனிக்கணும், மஞ்சள் துணியில் சொன்ன பொருளை வைத்து நீங்கள் கட்டி வச்சிருங்க, பிரமாதமாக நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய காலமாக இருக்குது. இப்போ குருவின் 5ஆம் பார்வை 11இல் அமர்ந்த குரு தனது 5ஆம் பார்வையால் கன்னி ராசியின் 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? தைரியம் சும்மா பேரிட்டு எழுந்திருக்கும். பார்த்தாலே சண்டை சச்சரவு அடிதடி என்று கிளம்பிடுவீங்க. அதனால் பார்ப்பது தர்மமிகு குரு பகவான். எனவே கோச்சாரத்தில் கன்னி ராசியின்காரர்கள் அநியாயம் நடந்தால் தட்டி கேட்பீங்க. அந்த மாதிரி எப்படியா உனக்கு இவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்னு கேட்பீங்க. அப்போ 3ஆம் இடம் வீரியஸ்தானம், தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் நன்றாக கலவியில் ஈடுபடக்கூடியது. போகஸ்தானம், மனைவியோட ஒன்றும் பண்ண முடியல, நான் ஒரு பக்கம் ஒரு பக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு இடமாற்றமாகி மனைவியோடு சேர்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீ தான் இனிமேல் தான் உங்களுக்கு காதல். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரன் நல்லா இருப்பானா? மேன்மை அடைய போகிறான், மேன்மை அடைய போகிறான். 3ஆம் இடம் தான் சகோதரர், இளைய சகோதரர். இப்போ ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த வீடு, மனை, தோட்டம், வாகனம் இதெல்லாம் விற்றுரும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பொருத்தமான வேலை கிடைக்கலைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் இப்போ சாத்தியமாயிடும். சொந்த தொழில் தொடங்க நினைத்தவர்கள் தொடங்கலாம். சொந்த தொழில் நிறைய ஒப்பந்தங்களில் குத்தகைக்கு கையெழுத்து போட்டிருந்துருக்கீங்க. ஏற்கனவே குத்தகை எடுத்த நஷ்டம் ஏற்பட்டிருந்தது, இப்போ அதெல்லாம் மாறி நன்மை நடக்க போகுது. சிலருக்கு திருமணங்கள் வழியாக வீடு கட்டும் ஒப்பந்தம் உருவாகும். அப்போ சில நேரங்களில் வேறு ஒரு தொழிலை மாற்றி அமைச்சு சில நேரங்களில் வெற்றி உண்டாகும். இப்போ குருவினுடைய 7ஆம் பார்வை எப்படி இருக்கும்? கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் அவருடைய 7ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். சும்மா சூப்பர் டூப்பராக இருக்கும். அதனால் 5ஆம் இடங்கிறது வாரிசு, பூர்வ புண்ணியம், காதல், குலதெய்வம் இவற்றையெல்லாம் குறிக்கிறது, விளையாட்டு. அதனால் இதுக்கெல்லாம் பாக்கியத்தை தந்து நன்மை தருவார். அப்போ கன்னிராசிக்கு குழந்தை பாக்கியம் வந்துடுமா? கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம், நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க, பிரமாதமாக. அப்போ குரு உங்களுடைய வெளிநாட்டு கனவையும் சரி செய்வார். அப்போ குரு உங்களிடத்தில் 5ஆம் இடத்தையும் பார்த்தாரு. 5க்கு 11ஆம் இடம் என்பது 3ஆம் இடம் பார்க்குறார். அப்போது உங்கள் பிள்ளைகளுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். உங்கள் பிள்ளைகளுக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், 9ஆம் பார்வையார். புரிஞ்சு வச்சேன்? இதெல்லாம் பிரமாதம். வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாடு போவதற்கு, வெளிநாட்டில் போய் கல்வி கற்றுக்கிறதுக்கு, ஆராய்ச்சி கல்வி கற்றுக்கிறதுக்கு ஒரு டிகிரி முடிக்க முடியல அப்படின்னா இப்போ முடிச்சிடுவீங்க. அப்போ கல்யாணமாக வெளிநாட்டு கனவு பழிக்கும். சினிமாவில் நடிக்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சான்ஸு இப்போ சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் அரசியல்வாதிகள் நல்ல அமைச்சராக முடியும். அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு சில இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் உண்டு, இடமாற்றமும் பெறுவாங்க. அப்போ உங்கள் மூத்த சகோதரிக்கு விரும்பிய ஒன்று நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கன்னிக்கு 11ஆம் இடம் மூத்த சகோதரி, அங்கே போய் குரு உச்சம் அடைகிறார். அந்த 11ஆம் இடத்திற்கு பாக்கியாதிபதி போய் உட்கார்ந்துருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்திற்கு உங்கள் மூத்த சகோதரிக்கு ஒரு குழந்தை பாக்கியம், உங்கள் மூத்த சகோதரிக்கு ஒரு குழந்தை பாக்கியம். உங்கள் மூத்த சகோதரிக்கு கல்யாணம் தடைப்பட்டுச்சு, அது நடந்துடும். இல்லை ஏற்கனவே முதல்ல ஒரு கல்யாணம் ஆகி பிரச்சனையாக இருக்கும், இப்போ 2வது கல்யாணம் நடக்க போகும், அவ்வளோதான். ஐயா எங்கள் அக்காளுக்கு பிரச்சனை, கன்னிராசிக்கு எங்கள் அக்கா சரியாக குடும்பம் வாழலாம் வைக்கலை, பிள்ளை இல்லைன்னு இது மாதிரி இம்சை பண்ணுறாங்க.
அதெல்லாம் சரியாயிடும். இப்போல்லாம் பார்த்தா அப்புறம் அவங்கெல்லாம் இப்போ இன்னொரு 2-3 மாதத்துல எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் நிறைய சொன்னால் நீங்கள் டைம் இழுத்துருங்கிறதுக்காக சுருக்கமாக சொல்கிறோம். அதனால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் கிடந்தா, படுத்த படுக்கையாக கிடந்தா, திடீர்னு பார்த்தா நட்டை குத்தா எழுந்து உட்காருவான். அப்போ ஏன்னா அதெல்லாம் மேஜிக் நடக்க போகுது. குருவின் 9ஆம் பார்வை. ஆமாம். அப்போ அது எங்கே விழுகுது? கன்னிக்கு 7ஆம் இடத்துல விழுகுது. அப்போ களத்திரஸ்தானம் குரு பார்வை கிடைப்பதால் யோகங்கள், திருமணங்கள், வாழ்க்கை துணை, தொழிலில் நன்மை மேன்மைகள். இந்த குரு பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதுமில்லாமல் தோட்டம், துறவு, கல்லூரிகள், பண்ணை, தண்ணீர் வியாபாரம், வணிக வாகனங்கள், பார்க்கிங் இடம், கடற்கரை உள்ள இடங்கள், இந்த மாதிரி படகு, இந்த மாதிரி இருக்கலாம் இடங்கள். இப்படி தான் இடங்களில் ஒட்டி உங்களுக்கு இடம் கிடைக்கும். மருத்துவர்கள் சொந்த கிளினிக் நடத்தலாம், அது ரொம்ப சிறப்பு. மருத்துவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு சொந்த ஆபீஸ் இடம் வாங்கலாம், வீடுகள் வாங்கி வாடகைக்கு விடலாம். அதே போல் மூலிகைகளுக்கு என்றே சிறப்பு பண்ணையை சொந்தமாக ஆரம்பிக்கலாம். கடலில் பொழுதுபோக்கு அம்சங்கள் சார்ந்த நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம். அதனால் பெரிய பிக் ஷாட்டாக இருந்தால் அதனால் தொழில் அமையும், கௌரவத்தை பல மடங்கு வருத்தும். அதனால் நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். பிரமாதமாக இருக்குது. சங்கர நாராயணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சமையல் உணவு சார்ந்த உதவியை செய்யுங்க. குரு பார்வை உங்களுக்கு கன்னிக்கு விழுகிறனால வியாழக்கிழமை புனர்பூசம், வியாழக்கிழமை புரட்டாதி, வியாழக்கிழமை விசாகம். இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் சுண்டல் கடலையில் மாலை கட்டி போடுங்க. சிவனுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்யுங்க. கணவன் மனைவி உறவில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். இதெல்லாம் இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப நச்சுன்னு இருக்கும். குருவின் நட்சத்திரம் வர நாள் வியாழக்கிழமை சிவாலயத்தில் மஞ்சள் நீரால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், கரும்புச்சாறு அபிஷேகம். மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று அங்கே செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்யலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்துக்க குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை கொடுக்க போறார். உங்களோட லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது. ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன பிரச்சனை, என்னென்ன விஷயங்கள்லாம் முடியலை, என்னென்ன விஷயங்கள் கடந்து போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிக்கிட்டே வர போறீங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாமே சரியாக போகுது. பொதுவாகவே நம்ம கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் தான் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. நான் போனட்டும் ஒரு சேனலில் பேசியிருந்தேன். ஸோ நான் ஒரு கேள்வி கேட்டேன். கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் குறைஞ்சது நிம்மதியான தூக்கம் தூங்கி ஒரு 5 வருஷம் இருக்குமா 3 வருஷம் இருக்குமான்னு கேட்டேன். உண்மையிலேயே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு. சார் உண்மையிலேயே நீங்கள் எக்ஸாக்டாக சொன்னது அவ்வளவு அற்புதம், உண்மையிலேயே நாங்கள் தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படி நிறைய கருத்துக்கள் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேர்கள்ட்டையும் கேட்க. ஓகேவா? இப்போ நீங்கள் எதிர்பார்க்கறது ஃபஸ்ட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கீங்க. நம்ம ரிஷபராசிக்காங்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரு பணமா பாசமா, இங்கே ஒரு பக்கம் ஒரு பணத்தை வச்சுட்டு இந்த பக்கம் பாசத்தை வச்சா நீங்கள் எதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவீங்கன்னா பாசத்தை தான் செலக்ட் பண்ணுவீங்க. எக்காரணம் கொண்டும் கன்னி பணத்தை நேசிப்பதில்லை, குணத்தையே நேசிப்பீர்கள் என்பது உண்மைதானே? ஸோ இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட உங்களுக்கு தற்போது எவ்வளவோ அழுத்தம் வந்துருச்சு. பொதுவாக ஒரு வார்த்தை கலோக்கியலாக சொல்லுவாங்க தெரியுமா, என்ன ராசி சார்னு கேட்பாங்க. நீங்கள் கன்னி ராசின்னு சொல்லுவீங்க. உனக்கு என்னப்பா, நீ கவலையே பட தேவையில்ல, வாழ்க்கை அப்படி ஜம்முள்ள போகும் அப்படிம்பாங்க. அதே போல் பெண்களாக இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா நீ ராணி, உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்கள் உள் மனசு தெரியும். உள்ள வழி ஒரு சின்ன அவங்க சொல்லும் போது ஒரு சின்ன புன்னகையை காட்டுவீங்க, அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுவீங்க.
அப்போ அந்த ஸ்மைலோட அர்த்தம் என்னன்னா, ஒரு நாள் என்னோட லைஃப்ல என் கூட இருந்து பாரு. நான் படுற கஷ்டம், நான் படுற துன்பம், நான் படுற வலி, வேதனை எல்லாமே அப்பதான் உனக்கு புரியும். ஓடிடுவ, உலகத்தை விட்டே ஓடிடுவ. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு சின்ன புன்னகையில நீங்க வெளிப்படுத்திடுவீங்க. ஸோ இது ரியாலிட்டி இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில உங்க லைஃபே ஒரு சேஞ்ச் ஆகும். உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால உங்களுடைய முயற்சி சாணம் சூப்பராக இருக்கும். இனிமே நம்மளுடைய கன்னிராசி என்பதாகிய உங்களுடைய வாழ்க்கையில யாராலும் எந்த விஷயத்திலும் உங்களை முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எல்லா விஷயத்தையும் முடிச்சு காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும். இப்போ வரையும் உங்களால் முயற்சி பண்ணீங்க, நீங்க முயற்சி பண்ணாமலாம் இல்லை, ஒரு 60% 70% முயற்சி பண்ணீங்க. அதை தாண்டி போகும்போது சூழ்ச்சியினால வீழ்த்தப்பட்டீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போது, உங்க சிந்தனை சிறப்படைய போகுது. அதுபோல் காதலை சிக்கி தவிச்ச ராசியில் நீங்களும் ஒருவர். இந்த வட்டம் காதலில் வெற்றி பெறக்கூடிய நபரும் நீங்க தான். உண்மையான காதல் உறுதியாக வெற்றி பெறும். உங்ககிட்ட போலியா நடிச்சுக்கிற உறவுகள் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு லிஸ்டாக கட்டாகி போய்கிட்டே இருக்கும். அப்போ நினச்சிக்கோங்க, இவங்களாம் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கடா, நீ புரிஞ்சுக்கல அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியை அமர்ந்து நிறைய பக்குவப்படுத்திட்டார். உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் அவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கும். உங்கள் மனைவி நீங்கள் அவ்வளோ தூரம் நேசிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த சில பேருடைய சூழ்ச்சி, உங்கள் குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட ஒரு தாக்கம் உங்கள் 2 பேத்துக்கு ஒரு பிரிவை கொடுத்துருக்கலாம். சில நேரங்களில் பேசாமையே நீங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கலாம். பேசணும்னு அவர் நினைப்பார், நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் பேசணும்னு போய் நிற்பீங்க, அவர் கண்டுக்கிற மாட்டார். இப்படிலாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்து இருக்கு அப்படின்னா அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய ரியாலிட்டி அன்பை உங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே பாசத்தை கட்ட போகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் வந்து காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்கு அற்புதமாக இருக்குது. ஓகேவா? அதே போல் உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு இப்போ செயல்பட போகிறீங்க. இத்தனை நாட்களாக உங்களை குழப்பி விட்டு அதில் குளிர் காய்ஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு விடை கொடுக்க போகிறீங்க. உங்கள் லைஃப் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக அற்புதமாக இருக்குது. சார் கல்யாணமே முடியல சார், வரன் பார்த்துருக்கேன், எனக்கு வரன் அமைய மாட்டேங்குது, வரன் அமைஞ்சிருமா அப்படின்னா, கோச்சார கிரக ரீதியாக குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுது. அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். எப்பொழுதுமே ஒரு சுய ஜாதகத்தில் சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து ஒரு பார்வையோ இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு விஷயம் நடத்தி அதற்கான விஷயத்தை எடுக்க முடியும். ஸோ அப்போ இப்போ சனி பகவான் 7ல் அமர்ந்திருக்கார். குரு பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு. ஸோ மாற்றம் உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் காத்திருப்பவர்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ், 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். ஒரு விஷயத்தில், ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு வருதுன்னாலும் சரி, அல்லது நம்ம சமூக வலைதளமான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பட்டர் எது வந்தாலும் சரி, அந்த கண்டுபிடிப்பு அப்படின்னா அதில் கன்னிராசி இல்லாமல் அது நிறைவேறாது. நீங்கள் அதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இப்படிப்பட்ட லைஃப்பில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சந்தோஷத்தையும் அதிகமான முன்னேற்றத்தையும் உங்களுக்கான வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ சரியான முறையில் பயன்படுத்தினா கன்னி ராசி கவலைப்பட தேவையில்லை என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்களில் என்ன வழிபாடு செய்யணும்னா, பெருமாளை பிடிச்சிக்கணும். புதன்கிழமை போய் பெருமாளை போய் பாருங்க. அவரை பார்த்து, அப்பா உன்னை பார்த்துட்டேன்யா, எனக்கு சந்தோஷம் ஐயா அப்படின்னு அப்படி சொல்லுங்கள். அப்படியே ஃபுல் வைப்ரேஷன் ஆகும். அவரை பார்த்துட்டு வாங்க. குரு அற்புதங்களையும் பெருமாள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பை மாற்றுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை.